ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது தமிழ் ஹாரர் ஃபேக்ட்ஸ். நான் உங்கள் வாஸ்கி. ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட ஒரு கேள்வி. நாம் ஒரு அவசரத்துக்கு நைட்டு மிட்-நைட் 12 மணிக்கு மேலே ஏடிஎம்க்கு போகிறோம் பணம் எடுக்கலான்னு. பட் ஏடிஎம்மில் பணம் வரல. அதுக்கு பதிலாக அந்த ஏடிஎம்னுடைய அனைத்து விளக்குகளும் அணைக்கப்பட்டு அமானுஷ்யம் அங்கே ஆட்சி செய்கிறது. உங்களை பேய் மிரட்டிக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இப்படி ஒரு கற்பனையில் உருவான கதையை தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, சப்ஸ்கிரைப் செய்யாமல் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் அன்பு நண்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்காகத்தான் இந்த கதையை நாங்கள் ரெடி பண்ணி போட்டுட்ருக்குறோம். அது மட்டும் இல்லை, லைக் செய்யாத என் அன்பு உள்ளங்கள், இந்த வீடியோ குறித்து கமெண்ட் செய்யாத அன்பு உள்ளங்கள், நீங்கள் கமெண்ட் செய்வீர்கள், லைக் செய்வீர்கள் என்று நம்புகிறோம். இப்பொழுது நாம் கதைக்குள் செல்லலாம். சூரியகாந்தி நகரின் மையப்பகுதியில் எப்போதும் பரபரப்பாக இயங்கும் ஒரு பிரபலமான வங்கியின் கிளை அருகே இரவின் கனமான அமைதி படர்ந்திருந்தது. மணி சரியாக 12:47. தெரு விளக்குகளின் மங்கலான மஞ்சள் வெளிச்சம் எதிரில் இருந்த ஏடிஎம் பூத்தை ஒரு மர்ம பேழையாக மாற்றியிருந்தது. உள்ளே சீலிங் லைட் எரிந்தாலும் ஒரு விதமான குளிர்ச்சி பூத்துக்குள் நிலவியது. சமீபத்தில் ஐடி துறையில் வேலைக்கு சேர்ந்து இரவில் வேலையை முடித்து திரும்பும் போது ராஜேஷ் தனது காரை ஓரமாக நிறுத்திவிட்டு பூத்துக்குள் நுழைந்தான். பணம் எடுக்க வேண்டும், அவசரம் இல்லை, ஆனால் நாளை காலை தேவை. அவன் காரை விட்டு இறங்கியதுமே பூத்தை ஒரு கணம் கூர்ந்து பார்த்தான். அந்த புதிய ஏடிஎம் கிளை சமீபத்தில் தான் திறக்கப்பட்டிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட பூத்துக்குள் ஒரு விதமான அழுக்கான கவனிப்பாரற்ற தோற்றம் இருந்தது. ராஜேஷ் தனது கிரெடிட் கார்டை நுழைத்தான். கார்டை நுழைத்தவுடன் மிஷினின் திரையில் வழக்கமான மெனுவுக்கு பதிலாக ஒரு கணம் இருண்டது. பின்னர் ஏடிஎம் நீட்ஸ் யுவர் ஹெல்ப், ஏடிஎம் உங்கள் உதவியை நாடுகிறது என்றொரு செய்தியுடன் திரையில் ஒரு உடைந்த ரத்தம் படிந்த பொம்மையின் முகம் தோன்றியது. ராஜேஷ் சிரித்து விட்டான். இது ஏதோ ஐடி காரர்களுடைய வேலையாக இருக்கும், இது ஏதோ புது விளம்பரமாக இருக்கும் என நினைத்து கேன்சல் பட்டனை அழுத்த முயன்றான். ஆனால் பொத்தான் இயங்கவில்லை. அதற்கு பதிலாக மிஷினில் இருந்து ஒரு லேசான சலசலக்கும் சப்தம் வந்தது. அந்த சத்தம் ஒரு பெண்ணின் மெல்லிய முனகல் போல இருந்தது. ராஜேஷ் பயப்படவில்லை, எரிச்சல் அடைந்தான். அவன் தனது பாஸ்வேர்டை உள்ளிட திரும்புவதற்கு முன்பு மீண்டும் திரை மாறியது. இந்த முறை திரையில் ஒரு மங்கலான வீடியோ ஓடியது. அது அதே ஏடிஎம் பூத்தின் உள்ளே இருந்து எடுக்கப்பட்ட வீடியோ கால் போன்று இருந்தது. வீடியோவில் ஒரு மெலிந்த பயந்த தோற்றமுடைய ஒரு பெண் ஏதோ ஒரு ஆணுடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார். சண்டை விரைவில் வன்முறையாக மாறியது. அந்த ஆண் அந்த பெண்ணின் முகத்தை ஆக்ரோஷமாக அறைந்து அவளை சுவரோடு தள்ளினான். கடைசியில் பெண்ணின் கழுத்தை நெரித்து அவளை தரையில் சாய்த்தான். ராஜேஷ் அதிர்ச்சியில் உறைந்து போனான். அவன் போலீஸ் அல்லது ஹெல்ப் என்ற ஐகானை தேடினான். அதில் எதுவும் இல்லை. வீடியோ முடிவதற்குள் பூத்துக்குள் இருந்த ஏசி இயங்குவது நின்று சுற்றுப்புறம் ஒருவித புதைபொருள் கிடங்கு போல மாறியது. ஒரு பழைய உலர்ந்த ரத்தம் உறைந்த வாடை காற்றில் பரவியது. ராஜேஷுக்கு லேசாக வியர்க்க ஆரம்பித்தது. அவன் விரைவாக திரும்பி கதவை நோக்கி நடந்தான். கதவு பூட்டி இருந்தது. திகிலுடன் ராஜேஷ் கதவை இழுத்து பார்த்தான். அது அசையவில்லை. கண்ணாடியை தட்டி பார்த்தான். எந்த பலனும் இல்லை. கதவின் மேல் இருந்த சிறிய நோட்டீஸ் ஒன்று அவன் கவனத்தை ஈர்த்தது. இந்த ஏடிஎம் ஒரு அமானுஷ்ய ஆவியின் பிடியில் இருக்கிறது, உங்களால் வெளியே செல்ல முடியாது என அந்த நோட்டீஸில் போட்டிருந்தது. திரும்பி ஏடிஎம் மிஷினை பார்த்தான். மிஷினின் திரையில் முன்பு அவன் பார்த்த பெண்ணின் முகம் அப்போது தெளிவாகவும் கண்களில் அடங்காத கோபத்துடனும் தெரிந்தது. அந்த உருவம் திரையில் இருந்த சலசலவென சத்தம் எழுப்பி மெதுவாக வெளிவரத் தொடங்கியது. ராஜேஷ் இதயம் நின்று போனவனாகவே கத்தினான். முதல் அத்தியாயத்தின் கொடூரம் நகர்வு இப்பொழுதுதான் ஆரம்பித்தது.
ராஜேஷ் கத்திக்கொண்டே அருகில் கிடந்த உலோக குப்பையை கூடையை தூக்கி ஏடிஎம் மிஷின் நோக்கி எறிந்தான். அது ஒரு பலவீனமான சப்தத்தை எழுப்பியதை தவிர எந்த பலனும் இல்லை. திரையில் தோன்றிய உருவம் ஒரு பளபளக்கும் புகைப்படிந்த நிழலாக மாறி பூத்துக்குள் பரவத் தொடங்கியது. பூட்டின் உட்புறம் இருந்த சுவரில் நகங்களால் கீறப்பட்டது போன்ற ஒரு பெரிய இரத்தக்கரை படிந்த கையெழுத்து தெரிந்தது. மீனா 2024, மீனா 2024 என்ற இரத்தக்கரை அங்கு தெரிந்தது. ராஜேஷ் தனது போனை எடுத்தார். சிக்னல் இல்லை. பூத்தின் சுவர்கள் காங்கிரீட்டாலோ அல்லது சிமெண்டாலோ கட்டப்பட்டவை அல்ல. அவை அடர்த்தியான பயத்தினாலும் நீதியற்ற மரணத்தினாலும் அமானுஷ்யத்தாலும் நிரப்பப்பட்டிருந்தன. மீனா இந்த ஏடிஎம் பூத் இருந்த இடத்தில் முன்பு என்ன இருந்தது? ராஜேஷ் தனது பயத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு ஞாபகப்படுத்தி பார்த்தான். சரியாக ஓராண்டுக்கு முன்பு இதே இடத்தில் ஒரு பழுதடைந்த கம்ப்யூட்டர் சென்டர் இருந்தது. அங்கிருந்துதான் மீனா என்ற மென்பொருள் ஊழியர் காணாமல் போனதாக செய்திகள் வந்தன. பின்னர் அது ஒரு கொலை வழக்காக மாறியது. ஆனால் குற்றவாளியை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. உடல் கூட கிடைக்கவில்லை. போலீசார் வழக்கை மூடிவிட்டனர். அந்த கொலை நடந்தது இதே பூத்தில் தான். நிழல் உருவம் பெண்ணின் சலசலக்கும் குரலில் பேசியது. அது ஒரு முனகலாக இருந்தது. காற்றில் பனி போல மறைந்து வந்தது. நீ அவன் இல்லையா? அவன் எங்க? என் ரத்தம் இன்னும் சுவர்களில் காயவில்லை. என் மரணம் ஒரு ரகசியம். நீதான் எனக்கு உதவி செய்ய வேண்டும். ராஜேஷுக்கு உடல் நடுங்கியது. நான் யாரு? நான் எதுக்கு உதவி செய்யணும்? நான் ஒரு சாமானியன். எனக்கு ஒன்றும் தெரியாது. என்னை விட்டுவிடு என்று உளர ஆரம்பித்தான். சாமானியனா? சாதாரணமானவனா? ஒன்றும் தெரியாதா? இந்த இடம் உன்னை போன்ற அநீதிக்கு துணை போனவர்களின் ரத்தத்திற்காக காத்திருக்கிறது. நீ பணம் எடுக்க வரவில்லை. நீ அவனை கொண்டு வர வேண்டும். நிழல் இப்போது ஏடிஎம் மிஷினில் இருந்து முழுமையாக வெளிப்பட்டு ஒரு மங்கலான பெண் உருவமாக நின்றது. அவள் கண்கள் தீப்புளம்புகளாக இருந்தன. அவளுடைய கைகள் தரையில் கிடந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருளை தடவி அழுத்தி பிடித்தன. நீ யாருக்காக வந்தாயோ அவனை கண்டுபிடி. அவன் பெயரை சொல். இல்லை என்றால்... மீனாவின் உருவம் பூத்துக்குள் இருந்த மின்விளக்கு நோக்கி பாய்ந்தது. விளக்கின் பல்புகள் டங் டங் என வெடித்து சிதறின. அறை இருட்டில் மூழ்கியது. அந்த அறை இருட்டில் மூழ்கியது. ராஜேஷின் இதயம் தனது விழா எலும்புகளை உடைத்துக் கொண்டு வெளியே வந்துவிடும் போல துடிக்க ஆரம்பித்தது. அவன் தன்னை காப்பாற்றிக் கொள்ள கதவருகே சென்று முழங்காலிட்டு மீண்டும் கதவை திறக்க போராடினான். பூட்டின் உள்பகுதியில் கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒன்று அவனை தள்ளிவிட்டது. அவனால் என்ன செய்ய முடியும்? கொலை செய்தவன் யார்? அவனுக்கு தெரியாது. மீனா ஒரு அப்பாவியை தண்டித்து விடுவாளா? அதுவும் தெரியாது. அவன் மீண்டும் ஏடிஎம் மிஷினை பார்த்தான். இருண்ட திரையில் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் மெலிதான விளக்கு ஒளியில் மின்னியது. ரிவேஞ்ச், பழிவாங்கு. ராஜேஷ் பூத்துக்குள் மூச்சு திணறல் ஏற்பட்டு தரையில் உட்கார்ந்தான். அந்த பேய் தன்னை உடனடியாக தாக்காமல் ஒரு நிபந்தனையை விதித்துள்ளது. அவனை கண்டுபிடி அப்படின்னு. உடனே அவன் அந்த பேய்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். மீனா, தயவு செய்து கேளு. எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா உனக்கு நான் உதவுறேன். என்னை நம்பு. நீ சொன்னா நான் கொலைகாரனை கண்டுபிடிக்கிறேன். அவன் யாரு? அவன் பேர் என்ன என்று ராஜேஷ் நடுங்கிய குரலில் பேசினான். இருட்டிலிருந்து மீனாவின் மெல்லிய சலசலப்பு சப்தம் கேட்டது. என்னிடம் பெயர் இல்லை. என் கண்ணீர் மட்டுமே உள்ளது. என் மரணம் பணத்தால் மூடப்பட்டது. அவன் முகத்தில் ஒரு பெரிய மச்சம் இருந்தது. அவன் உயர் அதிகாரிகளில் ஒருவன். ஒரு வருடத்திற்கு முன்பு இந்த கம்ப்யூட்டர் சென்டரின் கிளையையும் அவன் கவனித்துக் கொண்டிருந்தான். ராஜேஷுக்கு ஒரு குழு, அதாவது ஒரு சின்ன துணுக்கு கிடைத்து விட்டது. உயர் அதிகாரிகள் கம்ப்யூட்டர் சென்டர் கிளை. அவன் தனது செல்போனை எடுத்து மீண்டும் சிக்னலை தேடினான். இல்லை. அவசரமாக மெசேஜை டைப் செய்து வைத்தான். நான் ஏடிஎம் பூத்தில் மாட்டிக்கொண்டேன். இங்கே மீனா என்ற பெண் பேயாக இருக்கிறாள். அவள் கொலையாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும். இல்லையெனில் உன்னை கொன்று விடுவேன் என்று கூறுகிறாள். எனக்கு உதவி தேவை. அவனால் வெளியிலிருந்து உதவி பெற முடியாது. இங்கிருந்து வேண்டுமானால் அந்த பேயின் பழிவாங்கலை தீர்த்து வைக்க வேண்டும். அவன் தான் ஐடியில் வேலை செய்வதை நினைத்துக் கொண்டான். தனது லாஜிக் திறனை பயன்படுத்த வேண்டும். அவன் எழுந்து சுவரில் இருந்த மீனா 2024 என்ற இரத்தக்கரையான கையெழுத்தை உற்று பார்த்தான்.
அதன் அருகே ஒரு சிறிய மங்கலான கீறல் இருந்தது. உற்று பார்க்கையில் அது ஆங்கில எழுத்துக்களில் MKD என்று தெரிந்தது. ராஜேஷ் கத்தினான். MKD? MKDயா? மனோஜ்குமார் தேவராஜ் மணிகண்டன். யார் இவன் என அப்படியே தன்னை போட்டு குழப்ப ஆரம்பித்தான். தொடரை அடுத்த பாகத்தில் பார்ப்போம். என் அன்புக்குரிய சொந்தங்களே.